Hello everyone, good to see you all in this video. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னாக்க, இப்போ இது வந்து பழைய டேபிள்ல நம்ம பார்த்தோம். ஒரு இடத்துல வேல்யூ இல்ல. ஸோ அதுக்கு வந்து நல் கொடுத்தோம். இல்லைன்னா நல் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு. இல்ல அந்த இடத்துல வேல்யூ கண்டிப்பா வரணும்னா நாட் நல் யூனிக்லாம் கொடுத்தோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் வந்து இந்த ஒர்க் டைம் அப்படிங்கிறது வந்து ஒரு வேளை என்னால் அந்த இடத்துல வேல்யூஸ் கொடுக்க முடியல, கொடுக்காம நான் வந்து கண்டினியூட்டியாக போகிறேன் அப்படின்னா, அதில் வந்து நல் வராமல் அந்த வேல்யூஸ் எங்கெங்கெல்லாம் வரலையோ அந்த இடத்துக்கு என்ன வரணும் அப்படிங்கிறத நான் இப்போ வந்து கொண்டு போகிறேன். ஸோ எஸ், இந்த இடத்துல டிஃபால்ட்டாக நான் வேல்யூஸ் ப்ரொவைட் பண்ணலை அப்படின்னாக்க டிஃபால்ட்டாக என்ன வேல்யூ வரணும், என்ன வார்த்தை வரணும் அப்படிங்கிறது தான். ஓகே, நத்திங் நோ கொடுமா டன். ஓகே, இந்த டேபிளை எக்ஸிக்யூட் பண்ணிக்குவோம். இதில் உள்ள காலம்ஸ் எல்லாம் ஓகே. ஓகே, அல்டர் டேபிள் ஆட் ரீமார்க்ஸ். எஸ், ரீமார்க்ஸ் நமக்கு வேணும். டன். ஓகே, அடுத்தது டன். இப்போ நான் வந்து ஒர்க் டைமில் எதுவுமே நான் கொடுக்க போகிறதில்ல. டேரெக்டாக நான் வந்து ஒர்க் டைமில் எந்த ஒரு டீட்டெயில்ஸும் கொடுக்காம போகிறேன். அது சிம்பிளா இதை வந்து முன்பக்கம் எதுவும் நம்ம கொடுக்காம என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். எரர் காட்டுதா அப்படிங்கிறது. எஸ், ஸோ எரர் காட்டுச்சு. எதுக்கு போடணும் அப்படிங்கிறது தெரியல. அப்போ நம்ம என்ன பண்ணணும், வேல்யூஸை டிஃபைன் பண்ணி நம்ம கொடுக்கணும். ஒர்க்கர் அண்டர் கோடு நம்பர். ஓகே, ஃபர்ஸ்ட் இது போட்டாச்சு. அடுத்தது கமா போட்டு, அடுத்தது நேமு கமா இருக்குது. அமௌண்ட் நம்ம டிசைட் பண்ணிட்டோம். அடுத்தது இப்போ ஒர்க் டைம் வந்து கிடையாது. அப்போ ஒர்க் டைமை தள்ளிட்டு நான் என்ன பண்ண போறேன், ஒர்க் டைமுக்கு அடுத்தது நமக்கு என்ன இது இருக்குது, ரீமார்க்ஸ். ஸோ இடையில ஒரு வேல்யூவை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பெர்மனண்டாவே டிஃபால்ட்டாகவே நோ அப்படிங்கிறத வச்சுருக்கோம். ஓகே, இப்போ சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஷோ டேபிள் அதை செலக்ட் பார்த்தோம் அப்படின்னா ரீமார்க்ஸ். ஓகே, இந்த இடத்துல ரீமார்க்ஸ் எடுத்துட்டு நான் ஒர்க் டைம் அப்படின்னு போட்டேன் அப்படின்னாக்க ஒர்க் டைமோடைய வேல்யூவை இங்கே நத்திங் அப்படிங்கிறத காட்டும். ஒர்க் டைம் வாட்சர் தான், ஸோ நத்திங் அப்படிங்கிறத காட்டிடும். அண்ட் ரீமார்க்ஸில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ஏர் காட்டும். ஓகேவா? அண்டு நான் இன்னொன்று என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டெலிட் டேபிள் ரன். ஓகே, அடுத்தது ஆனால் அதுக்கு வேல்யூஸ் கொடுத்தாலும் இருக்குது. சரி, வேற ஒரு இதில் ஒரே கமாண்டை இன்னொரு இடத்துல செலுத்தி பார்ப்போம். டிஃபால்ட் நோ காப்பி ரீமார்க்ஸ். ஏன்னா ரீமார்க்ஸ் வந்து ஒரு தேவையில்லாத இது. ஸோ டிஃபால்ட்டு அதில் நோட் கொடுத்துருவோம். சரியா? ஓகே, கிரியேட் டேபிள் ரன், அல்டர் டேபிள் ரன். 3 மினிட்ஸ் அந்த வரல. ஓகே, ஃபர்ஸ்ட் உள்ளது ரன். ஓகே, உள்ளது ரன், தேர்ட் உள்ளது ரன். சரி, செலக்ட் ஃப்ரம் டேபிள் ஒர்க்கர்ஸ். ஓகே, இப்போ பார்த்தோம் ஃபர்ஸ்ட் உள்ளது ரன் ஆகும் இல்லையா, ரன். ஓகே, எல்லாமே நமக்கு சக்ஸஸ். இப்போ இந்த டேபிளை பார்த்தோம்னா ஒர்க் டைம்ல நம்ம நோப்புன்னு வந்திருக்கு. ஏன்னா அங்கே ஒர்க் டைம் நம்ம கொடுக்கல, டிஃபால்ட் நோப்பு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த வாட்ச ட்ரீமார்க்ஸ்லையும் நோப். ஓகேவா? ஸோ டிஃபால்ட் வேல்யூ நம்ம நோப்பு. இது நல்ல அப்படிங்கிற வேல்யூ அங்கே எங்கேயுமே ப்ரொவைட் பண்ணல. அது நம்மளே இதுக்கு அதாவது என்ன சொல்ல, டிஃபால்ட் வேல்யூஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறனால அது டிஃபால்ட் ஆகிட்டு அந்த இடத்த அது ஃபிக்ஸ் பண்ணிக்குது. ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த விஷயத்த அது செய்யுது. ஓகே, ஃபைன். இது வந்து டிஃபால்ட் அப்படிங்கிற ஒரு கமாண்டோடைய ஒர்க்கு. அடுத்தது ஆட்டோ இன்க்ரிமெண்ட்ஸ். ஓகேவா? ஆட்டோ இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறப்போ 1 2 3 4 இந்த எக்ஸல்ல வர்ற மாதிரி. இப்போ அதுக்கு என்ன சொல்ல அப்படின்னா, இங்க ஒர்க்கர் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோமோ, ஸோ இதுலேயே அப்படியே பார்த்துக்குவோம். ஒர்க்கர் நம்பரு இருக்கு, பிரைமரி கீ. அதாவது இந்த பிரைமரி கீ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைக்க, AUTO இன்க்ரிமெண்ட் அதான் வந்துடுச்சு.
ஓகேவா, ஆட்டோ அண்டர் ஸ்கோர் இன்க்ரிமெண்ட்டு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இதில் 1 2 3 4 5 6ன்னு இது எல்லாத்தையுமே நான் எடுத்து டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா, பொதுவாக இப்போ நமக்கு அங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒர்க்கர் நம்பர் அப்படி இருக்கும். ஸோ ஒர்க்கர் நம்பரையும் நான் ப்ரொவைட் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா ஒர்க்கர் நம்பருக்கு நான் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுத்தேன். ஒருவேளை ஒர்க்கர் நம்பரை நம்ம மேலே வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக எரர்ல வந்து நிற்கும். ஓகே, ஸோ ட்ராப் டேபிளை ட்ராப் பண்ணியாச்சு. கிரியேட் ஒன் டேபிள், அடுத்தது ஆல்டர், அதே டேபிளுக்கு யூனிக் வேல்யூஸ் கொடுத்துருக்குறோம். அண்டு இன்சர்ட், இந்த இடத்துல தான் நமக்கு இப்போ எரர் மேபி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ், ஸோ ஏன் அப்படின்னா நம்ம ட்ராப் ஆட்டோ கொடுத்துருக்கோமோ அது வேல்யூக்கு வந்து 1 அப்படிங்கிறத எங்கே கொண்டு போகல, ஆக்சுவலாக சம்மந்தமே இல்லாமல் ஒன்று இருக்குதா, அந்த இதை தூக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு தான், ஏன்னா நம்ம ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டோம், ஸோ அதனால அந்த எரர் நமக்கு வருது. அடுத்தது ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஓகே தான். ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த 1 2 3 வேல்யூஸை ப்ரொவைட் பண்ணல. ஃபைல் என்ன பண்ணுது, ராடு. ஓகே, ஆக்சுவலாக இதில் வந்து நம்ம ஒர்க்கர் வேல்யூஸ் ஓகே. ஸோ இந்த இதை நம்ம கண்டிப்பாக கொடுத்தால் மட்டுமே ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டு ஒர்க்கு ஆகும். ஓகே, அதையும் நம்ம வந்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஓகே, ஸோ அந்த பொசிஷனுக்கு நேமுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கேன், அமௌண்ட்டு கொடுத்துருக்கேன், ஒர்க் டைம் கொடுத்துருக்கேன், அந்த என்ன சொல்ல 1 2 3 4 5 6 அது எல்லாமே ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்கேன். இவ்வளோ தூரம் இங்கே உட்காந்து நம்ம டைப் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுத்தா 1 2 3ன்னு வரும். ஓகேவா, சாரி, இவ்வளோ தூரம் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுத்தா அப்புறம் இதெல்லாம் அங்கே உட்காந்து டைப் பண்ணோம். அந்த ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுக்காம நம்ம 1 2 3ன்னு தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் என்ன, இங்கேயாவது கவுண்டிங் மிஸ்டேக்ஸ் வேல்யூஸில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா சோகா ஆயிரும் கண்டிப்பாக. ஓகே, கவுண்ட் புட்ன டெசிமல்ஸ் வேல்யூ 1. அப்போ வேற இதில் பிரச்சனை இருக்கு. ஒர்க்கு டைம் அண்ட் நான் இதை இன்னொன்று விட்டுட்டேன், ரீமார்க்ஸை விட்டுட்டேன். ஸோ அதான் அதே எரர் தான் மறுபடியும் வந்திருக்குது. ஓகே, இந்த எரர் போகிறதுக்கு கரெக்டாக நமக்கு எல்லாம் வேணும். ஓகே, ஸோ எஸ், இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எரர் எங்கேயாச்சும் வந்துச்சு அப்படின்னாக்க அழகா அதை வந்து கொடுத்துடுறாங்க கீழே. அப்படிங்கிறப்போ நம்ம ஈஸியாக அந்த டீட்டெயிலை தெளிவாக நம்ம பார்த்துக்கலாம், அது எங்கே பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிறத. இப்போ பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 அப்படிங்கிறது கரெக்டாக அரேஞ்ச் ஆயிருக்கு இதில். அண்ட் எடிட் டேபிள் அண்ட் எனக்கு ஜஸ்ட் ஒன்று தோணிடுச்சு என்ன அப்படின்னா, ஒருவேளை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறத மேலே கீழே எக்ஸிக்யூட் பண்ணால் எனக்கு எப்படி வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உள்ளது ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறேன், செகண்ட் உள்ளது செகண்ட் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. அடுத்தது வியூ பண்ணால் மூணாவதாக இருக்குது டீட்டெயில், அந்த 36 வந்து இங்கே வந்து இருக்குது. அதுக்கு அடுத்தது ரன், இதை மூணாவதாக கொடுப்பேன், அப்புறம் பார்ப்போம். ஓகே, ஸோ எஸ், இதுதான் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது. நம்ம ஃபர்ஸ்ட் எதை சக்ஸஸ் வேல்யூவாட்டு கொடுக்குறோமோ அதை தான் 1 2 3 போடுது. ஆனால் நம்ம அதே ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டை எடுத்துட்டு ஆட்டோ இன்க்ரிமெண்ட் அங்கேருந்து தூக்கிட்டு இங்கே நம்ம வந்து 1 ஸ்பேஸ் 2 ஸ்பேஸ் 3 ஸ்பேஸ் போட்டுட்டு இங்கே ஒர்க்கர் நம்பரா AER கரெக்டு தானே, கமால் ஸ்பேஸ் 50. ஓகே ஃபைன். இப்போ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டெலிட் டேபிள் கொடுத்துருவோம், ட்ராப் டேபிள். ஓகே, டெலிட் டேபிள் இல்லை, ட்ராப் டேபிள். கிரியேட் பண்ணியாச்சு டேபிளில் ஒரு ஆல்டர்னேஷன் இருக்குது, அதையும் கொடுத்தாச்சு. அடுத்தது ஃபர்ஸ்ட் நான் இதை கொண்டு வர்றேன், செகண்டு நான் வந்து இதை கொண்டு வர்றேன், அடுத்தது தேர்டு இதை கொண்டு வர்றேன். ஓகே, நான் வந்து அல்டர்னேட்டிவாட்டு தான் ஆக்சுவலாக 1 ஃபர்ஸ்ட் டைம் நான் 1 3 2 அப்படின்னு சக்ஸஸ் கொடுத்துருக்குறேன், ரன் கொடுத்துருக்குறேன்.
ஃபர்ஸ்ட் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுத்ததுல நம்ம எதை எந்த அரேஞ்ச்மெண்ட்ல கொடுத்தோமோ அப்படி வரும். ஆனா இங்க நம்பர் படி தான் வரும். ஓகேவா? 1 25 35 36 25 35 36 இப்படிதான் வரும். இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆட்டோ இன்க்ரிமெண்ட், டிஃபால்ட் வேல்யூ இந்த ரெண்டும் இதில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இனிமே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் கொடுங்க. இட்ஸ் மீ பவிகா சைனிங் ஆஃப் விஷுவல் நெக்ஸ்ட் வீடியோ. பீஸ்.